சைத்ரா அவங்க நடிச்சதுங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சைடு பியில் வந்து சைட் பியில் அவங்க கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லுக்லேயும் ஒருத்தர் கன்வின்சிங்காக இருக்கணும், லேட்டராகவும் இருக்கணும். அப்படி யார் கிடைப்பாங்கன்னு தேடிட்டு இருந்தோம். நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கல எங்களுக்கு. இது யாரால புல் ஆஃப் பண்ண முடியும்? ஏதோ ஒன்றுல காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ? ஒன்று அவங்க மிடில் ஏஜுக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஸ்கூல் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை, ஸ்கூல் கன்வின்சிங்காக இருக்கவங்க மிடில் ஏஜை புல் ஆஃப் பண்ண முடியலையே, இது எப்படின்ட்டு யார் இன்னும் கரெக்டாக ரொம்ப ஒரு மாதம் 1.5 மாதம் தேடிட்டு இருந்தோம். அப்போ சடனாக சைத்ரா அது வந்தப்போ சூப்பர்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நான் சைட் பி தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன், சைட் பியில் இன்னொருத்தவங்க வருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சைட் பி கரெக்டாக அப்போ தான் ஓடிடியில் வந்தது. பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஹாப்பியாகி இமீடியட்டாக சைத்ரா மீட். அன்னையின் அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.